Hello friends, welcome back to Sarbath Kid channel. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டு ரொம்ப கலர்ஃபுல்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த தீபாவளிக்கு பூந்தி லட்டு உங்க வீட்ல செஞ்சு உங்க ஃபேமிலியில உள்ளவங்கள்ட்ட பாராட்ட அள்ளிக்கோங்க. இந்த பூந்தி லட்டு வந்து அச்சு ஸ்வீட் ஷாப்ல இருக்கிற மாதிரி டேஸ்ட் நம்ம வீட்லயே கொண்டு வரலாங்க. இது மாதிரி நீங்க பூந்தி லட்டு வீட்ல செய்யும் பொழுது கண்டிப்பா தட்டு காலி ஆயிடுங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க ஒரு சுவையான பூந்தி லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் மெஷர்மெண்ட் கொடுக்கும்போது கரெக்டா செக் பண்ண முடியும். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூந்தி லட்டு பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இந்த கடலை மாவை எந்த பிராண்ட் வேணா எடுத்துக்கலாம். ஆனா எடுக்கும் போது நீங்க இந்த மாதிரி சலிச்சிட்டு தாங்க நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நான் இப்ப கடலை மாவை கொட்டிட்டு நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ கடலை மாவு கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா சலிச்சாச்சுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம சலிச்சு வச்சிருந்த கடலை மாவை போட்டுக்கலாங்க. இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, நெக்ஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ பூந்தி அப்படின்னா கொஞ்சம் எல்லோவா இருக்கும். ஸோ அந்த கலர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த கடலை மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி கொண்டு வாங்க. இப்போ கடலை மாவை எங்கேயுமே கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கரண்டியில எடுத்து ஊற்றும் போது இந்த பச்சு மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க. ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்பவும் திக்காவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாவு சூப்பராக ரெடி ஆயிட்டுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் பூந்தி போடுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மாவை இந்த மாதிரி சாரணி இருக்கும், இந்த சாரணியில் கொஞ்சமாக மாவை ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த பூந்தி வந்து அப்படியே பொரிஞ்சு மேலே வரணுங்க. ஸோ இப்போ மாவு கரெக்டாக இல்லை அப்படின்னா மேலே வரவே வராது. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பூந்தி வந்து நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ இதை மாதிரி ஒரு சைடு போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது. போட்டுட்டு ஒரு 15 செகண்ட்லேயே அப்படியே உடனே எடுத்துடணுங்க. இல்லை அப்படின்னா காரா பூந்தி மாதிரி நல்லா மொறுன்னு ஆகிடும். ஸோ இந்த பூந்திக்கு போடும்போது நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதனால் உடனே எடுத்துடணும். இப்போ எல்லா பூந்தியுமே நம்ம எடுத்துடலாம். ஒரு கரண்டிக்கு வந்து எவ்வளோ பூந்தி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதே போல் நான் இன்னொரு கரண்டியையும் இந்த மாதிரி எண்ணெயில் பூந்தி போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஜாரணியில் லைட்டாக மாவு போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த பூந்தி வந்து நல்லா பொரிஞ்சு அப்படியே மேலே வரணும். ஸோ இதே போல் நான் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு உடனே எடுத்துக்கலாங்க. எல்லா பூந்தியுமே நான் எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பூந்தி வந்து சூடு ஆறட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை பாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நான் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க. நம்ம 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கோம். ஸோ 2 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து 1.5 கப்பு சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த பாகு வந்து ஒரு கம்பி பதம் நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி பொங்கி வரும். அதுக்கப்புறம் தான் நல்லா ஒரு பாகு பதம் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். சுகர் நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு லைட்டாக டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நூல் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான பதங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கிராம்பு, இது கூடவே வந்து பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு தாங்க போடணும். ஸோ அது போட்டிங்கன்னா அந்த பூந்தி லட்டோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது 2 மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பூந்தியில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸெல்லாம் இருக்குங்க. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும். அப்பதான் அந்த பூந்தி உருட்டும் போது உங்களுக்கு நல்லா சேர்ந்து உருண்டு வரும். சின்ன சின்ன பீஸா இருக்கிற பூந்தியை நம்ம ஜீனி பாகுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து இந்த பூந்தியில கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை வந்து ஒரு மிக்சியில போட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைவா அரைக்க கூடாது. பூந்தி பவுடரை அந்த ஜீரால அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு ஒரு பாதி வறுபட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு திராட்சையையும் போட்டு 2த்தையும் ஒன்று போல் பொரித்து எடுத்துக்கலாங்க. முந்திரி திராட்சை நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து பூந்தியில் எடுத்து ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சையை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பூந்தியை அந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாங்க. இப்போ முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு சூப்பரான பூந்தி ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நீங்கள் இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம லட்டு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால கையில் லைட்டாக நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக பால் மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாங்க. இடையில கொஞ்சம் முந்திரி திராட்சையை தெரிகிற மாதிரி வச்சுக்கலாங்க. ஸோ அப்போ பார்க்க நல்லாவே இருக்கும். இப்போ நான் ஒரு லட்டு உருண்டையை உருட்டி காமிச்சிருக்கேங்க. இதே போல் மீதி இருக்கிற எல்லா பூந்தியுமே சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லா பூந்தியுமே சிறு சிறு உருண்டைகளாக லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சூப்பரான பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான பூந்தி லட்டு செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பூந்தி லட்டு வந்து அந்த பச்சை கற்பூரம் வாசத்தோட அந்த ஸ்வீட் கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டோட செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த பூந்தி லட்டை வந்து அந்த முந்திரி திராட்சையோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. மறக்காமல் இந்த தீபாவளிக்கு இந்த பூந்தி லட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தீபாவளியை செம்மையாக வீட்டிலையே ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு கொண்டாடலாங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.